இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து திண்டுக்கல் மக்கள் அளித்த சிறப்பு பேட்டிகளை பார்க்கலாம். இப்போ இருக்க தலைமுறைக்கு அரசியல் அறிவு இருக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க இப்போ இருக்கிற படத்தையும் சில இதை பார்த்துட்டு அவங்க தலைவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய வரலாறு தெரியாமல் இப்போ நிறையா பேர் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடாமல் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்றத சுத்தமாகவே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது இனி தெரிஞ்சுட்டு அவங்க செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். இப்போ இந்த இளைய தலைமுறைகளுக்கு வந்துட்டு அரசியல் பற்றின புரிதல் இருக்கான்னு கேட்டாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்துட்டு பாதி பேர் படிக்கிறாங்க, பாதி பேர் படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து படித்தவங்களையே ஒரு 10 பேர் தான் அரசியலை பற்றி புரிஞ்சுருக்காங்களே தவிர மீதி ஆட்கள் வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய் சேர்ந்துருக்காங்களே தவிர எதனால் சேர்ந்துருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இப்போ இளைஞர்கள்ட்ட பார்க்க போனால் அரசியல் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணுறப்ப ஒவ்வொரு அரசியல் கூட்டத்துக்கும் நல்ல மது போதையிலையோ மித்தபடி எக்ஸ்ட்ரா போதைப் பொருளில் தான் அந்த அரசியலை நோக்கி போகிறாங்களே ஒழிஞ்சு நாட்டுக்கோ இல்லை மக்களுக்கோ ஒரு நல்ல விதமாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு யாரும் போகிறதில்ல. ஏதோ கூப்பிட்றாங்க, போகிறோம், தண்ணி அடிக்கிறோம், கொடிக்கம்பத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கிறோம், கீழே உட்காந்துக்கிறோம். இதுக்காக தான் இதுதான் அரசியல்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல பெரிய தப்பு. ரெண்டாவது, முதல்ல இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியே வந்து உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இளைஞர் மத்தியில் பாதி பேர்த்துக்கு விழிப்புணர்வு இருக்குது, பாதி பேர்த்துக்கு விழிப்புணர்வு இல்லை. இன்னும் வருங்காலங்களில் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு அரசியலை உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இதனால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குன்னா அப்புறம் மது போதைகளுக்கு அடிமையாகி பாதி பேர் அதில் போயிட்டாங்க. மீதி ஆளுகளை விஜய் கட்சியில் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி இருக்க இளைஞர்களும் மது வழியை தவிர்த்து நல்ல வழியில் அரசியலுக்கு வந்து நல்ல ஆட்சியை தரணும்னு எதிர்பார்க்குறோம். இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் அரசியலை பார்க்குறாங்க. அதாவது நல்ல முறையில் பார்க்குறாங்களே, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த அரசியலை சேர்ந்தால் நமக்கு பொருளாதார பற்றாக்குறை நிறையா இருக்காங்க. பொருளாதாரத்தை எதிர்நோக்கி தான் இளைஞர் சமுதாயம் போகிறாங்க. அப்போங்கும்போது இந்த அரசியல் கட்சியில் போனால் பொருளாதாரம் கிடைச்சா நம்ம அங்கே போய் வேலை பார்க்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு சின்ன அரசியல், அதாவது கவுன்சில் எலெக்ஷனை வச்சுக்குவோமே, அந்த ஏரியா மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் நிற்கிறேன்னா இந்த பையன் நல்லது பண்ணுவான், ஓட்டு போடலாமா அப்படின்னு அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. நான் கருத்து சொல்ல விரும்பல. முக்கியம் என்ன சொன்னோம்னா, ஒரு எதிர்பார்ப்போட இளைஞர்கள் கொடுத்தா அது தவறான நோக்கம். கொடுத்துட்டா நமக்கு அன்றைக்கு நிலைமைகள் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அரசியல் விழிப்புணர்வு இன்னும் இளைஞர்களுக்கு ஒரு யோசனை பண்ணி ஒரு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்தால் நல்ல மனிதர்கள் வந்து அரசியலை ஜெயிக்கலாம். இன்றைக்கி தலைமுறைகள் எப்படின்னா, வந்து நம்ம இணையவழி அப்புறம் அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்தளவுக்குலாம் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன அவர்கள் ஏதாவது சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை இருக்கா இல்லைன்றதை இன்றைக்கி நம்ம மக்கள் இளைய தலைமுறை வந்து உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி யாரும் வந்து பொய்யோ இதெல்லாம் சொல்கிறதுக்கான வேலைகள் குறைஞ்சி போச்சு. அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இளைய தலைமுறைகிட்ட நிறையா இருக்குது. சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் வந்து மக்கள்கிட்ட அந்த இளைஞர்கிட்ட இருக்குன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மக்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதுமானே. இருக்கிற மக்களை கஷ்டப்படாமல், விவசாயம் எல்லாம் ரொம்ப அழிஞ்சு போகுது. அவங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி இளைஞர் கையில் இருக்குது. இளைஞர்கள் நல்ல தேர்ந்தெடுத்து யார் இதுக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். நம்மளுக்கு எல்லா மக்களையும் பார்க்கணும், ஒரு மக்கள் இல்லை, எல்லா மக்களையும் பார்க்கணும். எல்லா இளைஞரும் வருவாங்க. எல்லா இளைஞரும் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஒழிய கெட்டது யார் செஞ்சாலும் போட மாட்டாங்க. அது இப்போதே நடைமுறையில் எல்லாருக்கும் தெரியும். வருங்காலம் இளைஞர் கையிலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ நல்லது நடக்கும் என்று எல்லாரும் நம்புகிறாங்க. இன்றைய இளைஞர்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் மதமும் ஜாதியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் அது அறவே ஒழித்து வேலைவாய்ப்பு, படிப்பு, கல்வி அறிவு இவற்றை மேலோங்கி கொண்டு வருவதற்கு அரசியல் பங்கெடுத்தால்தான் முடியும் என்கின்ற நிலையில் இளைஞர்கள் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் வருவதற்கு அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகையினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா இளைஞர்களும் விழிப்புணர்வுடன் இருந்து அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைகள்கிட்ட வந்து
அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய நிறைய பேர் கேட்டுக்கிருக்காங்க. அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முன்ன இருந்ததை விட இப்போ வந்து இளைய தலைமுறைகள்கிட்ட வந்து அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை நான் பார்த்துக்கிருக்கேன் இப்போ இருக்க. ஏன்னா ஒரு இன்றைய தினத்தில் வந்து ஒரு சின்ன நிகழ்வோ இல்லை ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்களோ சமூகத்தில் நடந்தால் உடனே அதுக்குண்டான ரியாக்ஷன், அது வெளிப்பாடுகள் வந்து உடனே வந்து அவங்ககிட்ட என்ன இருக்கோ அது மூலியமாக வந்து இந்த சோசியல் தளங்கள் மூலமாகவோ இல்லை பத்திரிகைகளை வெளிப்படுத்துகிற மூலமாகவோ இல்லை ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த சோசியல் தலைமுறை அவங்க இன்ஸ்டாகிராம் இதில் கூட அவங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து அந்த வீடியோவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு உண்டான இடத்துல வந்து அவங்க வந்து அதை தெரியப்படுத்துகிறாங்க. இன்றைய தலைமுறையில் வந்து அரசியல் வந்து இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு. சமூக வலைத்தளங்களையும் சரி மற்ற மீடியா இதில் எல்லாமே அரசியலை வந்து இளைஞர்கள் தான் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் அரசியல் வந்து இளைஞர் மத்தியில் பெரும் பரபரப்பாக தான் இருக்குது.